இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே சில ஆப்ஜெக்ட்ஸோட வால்யூம், லென்த்து, மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும்ன்றதை எடுத்து எழுதணும். ஏற்கனவே நமக்கு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் தெரியும் இல்லையா? அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிங், ஹென்ரி, டைட், பை, ட்ரிங்கிங், சாக்லேட் மில்க் யூஸ் பண்ணுறோம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் இருக்குது, மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் லிட்டர் இருக்குது, மில்லி லிட்டர் இருக்குது. மாஸை பொறுத்த வரைக்கும் கிராம், கிலோகிராம், அப்புறம் மில்லிகிராம் இருக்குது. மீட்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் இல்லையா? சேரோட ஹைட்டு இல்லை டேபிளோட லென்த்து இதெல்லாம் சொல்லலாம். லிட்டருக்கு எக்ஸாம்பிளாக வாட்டர் பாட்டிலில் சொல்லியிருந்தேன். கிராமுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பேப்பர் கிளிப்பை சொல்லியிருந்தேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இது வந்து 10 டைம்ஸ் பிகர், இது 100 டைம்ஸ் பிகர், இது 1000 டைம்ஸ் பிகர் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இந்த சைடு போனீங்கன்னா 10 டைம்ஸ் ஸ்மாலர், 100 டைம்ஸ் ஸ்மாலர், 1000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பேசிக் யூனிட்ஸ்ன்னு முடிவு பண்ணிடலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் லிக்விட் இன் அ ஃபுல் மக் ஆஃப் டீ அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம்னு சொல்லும்போது லிட்டர் இருக்கலாம், மில்லி லிட்டர் இருக்கலாம் இல்லையா? லிட்டர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? மில்லி லிட்டர்ன்றது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இப்போ மில்லி லிட்டரை விட லிட்டர் வந்து சூட்டபுளாக இருக்கும். இங்கே வால்யூமில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லிட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூமில் வேறு எதுவும் இல்லை. 5 மில்லி லிட்டர் ரொம்ப கம்மி, அப்போ 0.3 லிட்டர்ஸ் வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சி, த லென்த் ஆஃப் அ ஃபிங்கர்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தில் இங்கே எத்தனை மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மீட்டர்னா ஒரு சேரோட ஹைட் இல்லையா? சென்டிமீட்டர்னா 100 டைம்ஸ் ஸ்மாலர் தென் மீட்டர். லென்த் ஆஃப் அ ஃபிங்கருக்கு மீட்டர் ரொம்ப அதிகம், ஏன்னா 1 மீட்டரு சேரோட ஹைட் அளவுக்கு வருது. இது 100 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் அந்த அளவுக்கு லென்த் இருக்காது. ஸோ 7 சென்டிமீட்டர் கரெக்டாக வரும். இ. அடுத்தது மாஸ் ஆஃப் அ மொபைல் ஃபோன். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே சி யூஸ் பண்ணிட்டோம், இ யூஸ் பண்ணிட்டோம். மாஸில் இங்கே ஒரே ஒன்று தான் இருக்குது, அப்போ நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் அ மொபைல் ஃபோன் 100 கிராம் வரும். 1 கிராம்னா ஒரு பேப்பர் கிளிப் இல்லையா? கிட்டத்தட்ட 100 பேப்பர் கிளிப்க்கு ஈக்குவலாக வரும். இது ரீசனபிளாக இருக்குது. ஸோ பி தான் இதோட ஆன்சர். ஸோ இதுவும் யூஸ் பண்ணிட்டோம். தி வால்யூம் ஆஃப் மெடிசன் இன் டீஸ்பூன் ஃபுல். மெடிசன் 5 ml வரலாம், 5 ml வரலாம். ஸோ டி போட்டுக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறேன். கடைசியாக லென்த் ஆஃப் அ ஃபுட்பால் பிச் 100 மீட்டரில் வரலாம். ஸோ ஏ போட்டுக்கிறேன். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.